ரஜினிகாந்த் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. அடிவயிற்று பகுதியில் லேசான வீக்கம் இருப்பதால் பரிசோதனை என தகவல். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை. ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் தகவல். ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விளக்கம். ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய வேண்டிக் கொள்வதாக ஆளுநர் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் விருப்பம். ஜம்மு காஷ்மீரில் கடைசி கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறு. காலை 9 மணி வரை 11.6% வாக்குகள் பதிவு. துப்பாக்கியால் தன்னைத்தானே தவறுதலாக சுட்டுக் கொண்ட ஹிந்தி நடிகர் கோவிந்தா மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. வானிலை மற்றும் வெள்ள முன்னெச்சரிக்கைகளை அறிய TN அலர்ட் என்ற மொபைல் செயலி அறிமுகம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில் உருவாக்கியிருக்கு. மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விரைந்து முடிக்காவிட்டால் இந்த ஆண்டும் சென்னை மிதக்கும் என பேட்டி. மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் பணிகள் தீவிரம். 300க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு 50% நிதியை உடனடியாக ஒதுக்க வலியுறுத்தல். திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. தலைவருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டாக போனது என்று RS பாரதி பதிலடி. தளபதி இன்னைக்கு இவரை ஒரு லெப்டினெண்டாக வச்சிருக்கோம். ஒரு இயக்கத்துக்கு அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நன்றாக இருக்கும், வளரும். இன்னைக்கு அதிமுக என்னாச்சு? 4 கூறா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்களுக்கு என்ன சேவை செய்ததால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது? உதயநிதியே விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கருத்து. உதகை கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறை நீட்டிப்பு நேற்றுடன் முடிவடையவிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. ஈரோடு வணிக வளாகத்தில் சுவர் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. 2 கடைகளுக்கு இடையில் உள்ள சுவரை இடிக்கும் பணியின் போது நடந்த துயரம். பழனி முருகன் கோயில் ராஜகுபரத்தின் உச்சியில் ஒரு பகுதி உடைந்து விழுந்தது. குடமுழுக்கு நடந்து ஓராண்டுக்குள் சேதமடைந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. நாமக்கல் அருகே போலீஸ் என்கவுண்டரில் காயமடைந்த ATM கொள்ளையன் ஆசர் அலியின் வலது காலில் மூட்டுக்கு கீழ் உள்ள பகுதி அகற்றம். இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டதால் அகற்றப்பட்டதாக கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தகவல். லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை உளவுத்துறை மூலம் கண்டறிந்து தாக்குதல் நடத்துவதாகவும் விளக்கம். உலகின் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என இஸ்ரேல் பிரதமரிடம் கூறிய நரேந்திர மோடி அமைதியை நிலைநாட்ட தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என்றும் உறுதி.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் சரிவு, 56,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் அதிகரிப்பு, 1,855 ரூபாயாக இருந்த ஒரு சிலிண்டர் விலை 1,903 ரூபாயாக உயர்ந்தது. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் அவர் கூலி படத்திலும் நடித்து வருகிறார். நேற்று இரவு அவருக்கு அடிவயிற்று பகுதியில் வீக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவிருப்பதாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளது என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஜினிகாந்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படவில்லை என்றும் முன்கூட்டியே மருத்துவர்களிடம் பேசிய பிறகுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் உடல்நிலை கவலை அளிக்கும்படி இல்லை என்றும் அவரது மனைவி லதா தெரிவித்துள்ளார். விரைவில் மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தானும் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து உடல்நலம் பெற விழைகிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவரது உடல்நிலையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அச்சப்படும் வகையில் எதுவும் இல்லை எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் அளித்துள்ளார். பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை எதுவும் செய்யப்படவில்லை என்று கூறிய மா சுப்பிரமணியன், அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்துடன் தமிழ்நாடு மருத்துவத்துறை அதிகாரிகளும் தொடர்பில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கடைசி மற்றும் 3ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் கடந்த மாதம் 18 மற்றும் 25ஆம் தேதி 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்தன. எஞ்சிய 40 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஜம்முவில் கத்துவா, உத்தம்பூர் உள்ளிட்ட 24 தொகுதிகளிலும், காஷ்மீரில் பாரமுல்லா, குப்வாரா உள்ளிட்ட 16 தொகுதிகளிலும் 415 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 3ஆம் கட்ட தேர்தலில் 39,18,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஜம்முவில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் தனது வாக்கினை பதிவு செய்தார். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவை அமைதியாக நடத்தி முடிக்கும் நோக்கில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். காலை 9 மணி வரை 11.6% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மழைக்காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க 15 IAS அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்க வாய்ப்பு உள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள TN அலர்ட் செயலியை அறிமுகம் செய்வதாக தெரிவித்தார். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்வதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது மிக முக்கியம். இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி
வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், KKSSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க சென்னையில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவொற்றியூர் மண்டலத்திற்கு சமீரன், மணலி மண்டலத்திற்கு குமரவேல் பாண்டியன், கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு விசாகன், சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்கு உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்களை அகற்ற மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உத்தரவிட்டுள்ளார். முதற்கட்டமாக 300க்கு மேற்பட்ட விளம்பர பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற பகுதிகளில் உள்ள பேனர்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் சார்பாக பருவமழை வெள்ளநீர் வடிகால் பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் நகரின் முக்கிய இடங்களில் இன்னும் பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவமழை என்றாலே சென்னை மக்கள் அச்சப்படக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை உள்ளது. இதனால் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள கடந்த ஜனவரி முதலே சென்னை மாநகராட்சி தயாராகி வருகிறது. அந்த வகையில் உலக வங்கி நிதி மூலமாக 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் நிதியில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கொசஸ்தலை 6 வடிநிலை பகுதியில் 3220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வெள்ள வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நகரின் சில பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளதை பார்க்க முடிகிறது. எங்க பார்த்தாலும் பள்ளம் தோண்டப்பட்டு அந்த மண் குவியல் இருக்கிறத நம்ம ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிட்டு இருக்காரு. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் மழைநீர் வடிகால் பணிகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் இது போன்ற மண் குவியலா தான் இருக்குது. பள்ளங்கள் எதுவும் அடைக்கப்படாமல் இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய டிராபிக்கையும் நீங்க பார்க்கலாம். இந்த பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தூர்வாரப்பட்ட பகுதி, ஏற்கனவே இந்த இடத்துல மட்டும் 1000 குடியிருப்புகள் இருக்கு. ஆனா கடந்த முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தரைதளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி போனது. அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். கடந்த ஆண்டு பெய்த மழையில் அசோக் நகர், உதயம் தியேட்டர், KK நகர், பாரதிதாசன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கியது. இதை சீர் செய்வதற்காக புதிய திட்டப்பணிகள் அமைக்கப்பட்டு கால்வாய்களும் அமைக்கப்பட்டு வந்தன. இந்த பணியில் சென்னை மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்டவை ஈடுபட்டன. இதற்காக கிண்டி, ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், வடபழனியை இணைக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு சாலை உள்ளிட்ட இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையால் பெரிய பள்ளம் தோண்டப்பட்டது. இந்த பள்ளங்கள் கடந்த 3 மாதங்களாக மூடப்படாமல் அப்படியே திறந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது நோண்டாங்க சார், ரோடு போட்டாங்க, இது நோண்டாங்க, பாருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, டம் பண்ணிட்டாங்க, இரும்பு பொருள் க்ளோஸ் பண்ணி டேம் டம் பண்ணிட்டாங்க. இந்த ஏன்னா ரோடு தண்ணி ஃபுல்லாக இது உள்ளே வருது, அதை டம் பண்ணிட்டாங்க. நோண்டதே வேஸ்ட்டு, இந்த காவா வேலை செஞ்சு வேஸ்ட்டு. இந்த காவை புதுசாக இருக்குது, வேறு தரமே இல்லை. பழைய காவை க்ளீன் பண்ணி போட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், அழகாக தண்ணி போயிருக்கும். இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் கால்வாய்களில் அடைப்புகள் அகற்றக்கூடிய பணி ஏற்கனவே முடிந்துவிட்டன. ஆனால் கழிவுநீர் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தின் மண் அள்ளப்பட்டு கால்வாய் அருகே கொட்டப்படுவதால் மீண்டும் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் கழிவுநீர் குழாய் பணிகளுக்காக மீண்டும் பள்ளம் தோண்டப்படுவதால் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்களே ரொம்ப இந்த மாதிரி பழம் தோண்டி போட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 பிள்ளைங்க வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணாங்களா, வசதிக்காரங்களா வீட்டுக்குள்ளே பங்களாவில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பெருமளவு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதாக மாநகராட்சி சார்பில் சொல்லப்பட்டாலும் முக்கிய கால்வாய்களை இணைக்கக்கூடிய பணிகள் முடியாமல் உள்ளன. இது பருவமழை காலத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதே பொதுமக்களின் அச்சமாக உள்ளது.
KK நகர், அசோக் நகர், முக்கியமாக நகரத்தினுடைய நெருக்கமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இந்த பகுதியில் கோயம்பேடு, வடபழனி செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் எந்த அளவு போக்குவரத்து நெரிசல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம நிற்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு முழங்கால் அளவு மழை பெய்தா முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியா இந்த பகுதி இருக்கு. முக்கியமாக மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியா இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டுகிறாங்க. விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த பகுதி மக்கள் நம்மிடம் கோரிக்கை வைத்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் ரகுவரன்.